ஒரு இடத்தில் பேசியதற்கு நிறைந்த வரவேற்பு கிடைக்கிறது என்றால் அதையே எல்லா இடங்களிலும் பேசுவது என்பது கூடாது என்பதை கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாதி மதங்களை கடந்து, பொருளாதார வேறுபாடுகளை கடந்து, எந்த துறையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஒன்று கூடுகின்ற ஒரு மாபெரும் இடமாக சற்றேறக்குரிய இந்தியாவை போல இருக்கிற ஒரு அமைப்பு ரோட்டரி அமைப்பு. அந்த கப்பலை அவர் சிறைக்கு சென்றவுடன் விற்ற கூட்டம் இந்த நாட்டில் இருந்த மக்கள் கூட்டம். அதை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி இல்லை, மாறாக சபலத்தால், அச்சத்தால், தொடர்ந்து எடுத்து செல்கின்ற முயற்சியின்மையினால் அதை விட்டுவிட்டு கடைசியாக அவர் வெளியே வந்து வாழ்ந்த நிலை தெரியுமா? மளிகை கடையில் கணக்கு எழுதி வாழ்ந்தார். உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு உண்டு. தொல்காப்பியன் வகுப்பான், ஓரறிவு, ஈரறிவு என்று 6 அறிவு வரை என்னென்ன உயிரினங்கள் என்று வகுத்து வைப்பான். அதைத்தான் கலைஞர் சொல்வார், உலகமெல்லாம் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவினர் என்று சொன்னவன் தன் சொந்த ஊர் பெயரை தானே வைத்திருந்தான் என்று கேட்பார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். உலகத்தில் வேறு யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இதுதான் நம்முடைய மாண்பு. சின்ன சின்ன சொற்களில் நாம் எல்லாவற்றையும் அடைக்கணும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. சமஸ்கிருதத்திலே அவர்கள் ஒரு விரிவுரை ஆற்றுவதை கேட்கலாம், ஆனால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் சமஸ்கிருதம் பேசிக் கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா? எங்காவது கடை வீதியிலே சமஸ்கிருதம் புழக்கத்தில் இருந்திருக்கிறதா என்றால் கிடையாது. அது பேச்சு மொழி அல்ல, மக்கள் மொழி அல்ல, அது வெறும் எழுத்து மொழி, இலக்கிய மொழி மட்டுமே. ரோட்டரி மாவட்டம் 3212 இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய மகிழன் அவர்களே, இந்த ரோட்டரி அமைப்பினுடைய மாவட்ட ஆளுநர் அன்பிற்கினிய முத்தையா பிள்ளை அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய ரொட்டேரியன் குமார் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ரொட்டேரியன் விஜயகுமார் அவர்களே, முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் சுப்பிரமணிய அவர்களே, டாக்டர் செல்லப்பா அவர்களே, திரளாக இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற ரோட்டரி குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். முத்து மகிழ் மித்திர மாநாடு. நான் ரொம்பவும் யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த பெயர் எதனால் என்று. பின்னர் கேட்டு தெரிந்து கொண்டேன். எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்ததற்கு காரணம், இந்த மாநாட்டிலே 3 நாட்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற சொற்பொழிவாளர்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்புகள் அத்தனையும் நல்ல தமிழில் இருந்தது. அதுபோல இந்த முத்து மகிழ் என்பது மெத்தவும் மகிழ்ச்சி தந்தது. அடுத்து இருந்த சொல் எனக்கு கொஞ்சம் யோசனையை ஏற்படுத்தியது. முத்து என்பது ஆளுநர் முத்தையா பிள்ளையனுடைய பெயர் சுருக்கம். மகிழ் என்பது மாநாட்டு தலைவர் மகிழன் என்ற இனிமையான பெயருடைய சுருக்கம். மித்திர என்பது நட்பு என்று அவர் சொன்னார். மித்திரன் என்றால் சூரியன் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த மித்திர என்பது ஒரு வடமொழி சொல். முத்து மகிழ் நட்பு மாநாடு என்று சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். எங்கோ எப்படியோ நம்மை மீறி ஏதோ ஒன்று எப்படியோ வந்து புகுந்து விடுகின்றது. மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இருக்கிறோம், ஆனாலும் கூட இப்படி ஏதாவது நடந்து விடுகின்றது. இந்த மாநாட்டிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆளுநர் அவர்கள் என்னுடைய சில தோழர்கள் மூலமாக என்னை அணுகினார்கள். நான் கொஞ்சம் தயக்கத்துடன் இதை உறுதி செய்யவில்லை. காரணம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை வரை நடந்தது. மறுபடி திங்கட்கிழமை தொடர இருக்கின்றது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுகின்றது. அடுத்து நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிப்பது என்பது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு தளமாக கருதக்கூடிய ஒரு விவாதம். மற்றவையெல்லாம் ஒரு பொருளுக்குள் நாங்கள் உரையாற்ற வேண்டும். ஒரு மசோதா என்றால் அந்த மசோதா தொடர்பானது பற்றி மட்டுமே.
வேறு ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை பற்றி மட்டுமே. ஆனால் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிற போது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை பற்றி, இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி உரை நிகழ்த்தியிருப்பார். ஆக நாங்களும் எங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதை பேசுகின்ற ஒரு விவாதம் அது. அதில் நான் திங்கட்கிழமை உரையாற்ற வேண்டும். பொதுவாக ஒரு இடத்திற்கு செல்லுகிற போது புதிதாக ஏதாவது பேச வேண்டும் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டு செல்லுவேன். ஒரு இடத்தில் பேசியதற்கு நிறைந்த வரவேற்பு கிடைக்கிறது என்றால் அதையே எல்லா இடங்களிலும் பேசுவது என்பது கூடாது என்பதை கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த மாநாட்டுக்கு வருகிறேன் என்கிற போது நான் அது பற்றி யோசனை. நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகிறோம் என்றால் குறைந்தது 4-5 தினங்களாவது நாங்கள் ஹோம்ஒர்க் என்று சொல்லுகின்ற எங்களை தயார் செய்து கொண்ட வேலைகளில் ஈடுபட வேண்டும். காரணம் 140 கோடி மக்களுக்கு சட்டங்களை இயற்றுகின்ற மன்றம் அது. இந்திய நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்ற ஆளுமைகள் உட்கார்ந்திருக்கிற மன்றம் அது. உலகமே காணுகின்ற அளவிற்கு நேரடி தொலைக்காட்சியின் மூலம் அங்கே நடைபெறுவதை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற நிகழ்வுகள் அது. எனவே அதில் பேசுகிற போது ஒவ்வொரு சொல்லும் பயனுள்ள சொல்லாக, பாதகம் வராத சொல்லாக, நம்முடைய பண்புகளை, நம்முடைய கொள்கைகளை நிலைநிறுத்துகின்ற வகையில் இருக்க வேண்டும் என்கிற போது நிரம்ப எச்சரிக்கை தேவை. அதற்கான தயாரிப்பில் நான் ஈடுபட்டு இருக்கிற போது 2 நாட்கள் எப்படி நான் விடுப்பில் வருவது என்ற கேள்வி. ஆனால் திடீரென்று ஒரு நாள் மாலை 3:30-4 மணிக்கு தான் நான் வீடு திரும்பினேன். மதிய உணவு அதுவரை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தால் உங்கள் ஆளுநரும் முத்துசெல்வமும் அங்கே காத்திருந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இல்லை, நீங்கள் வந்தாக வேண்டும் என்ற போது நான் சொன்னேன், சிரமம் இருக்கிறது, ஆனால் உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்படுகிறேன், நிச்சயமாக வருகிறேன் என்று சொன்னேன். நேற்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் முடிந்து நான் மாலையில் ஒரு விமானத்தை பிடித்து சென்னை வந்து, அது கொஞ்சம் தாமதமாக வந்தது பணியின் காரணமாக. அங்கிருந்து நான் தாம்பரத்திற்கு வருவதற்குள் போக்குவரத்து இடையூறு. சரியாக 10 நிமிடம் இருக்கிற போது நான் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தேன். அது 8வது நடைமேடையில் கடைசி பெட்டி என்னுடையது. என்னோடு ஒரே ஒரு தோழர், இன்னொருவர் கார் ஓட்டி கொண்டு வந்தவர். கையில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விரைந்து வேகமாக ஓடி வந்து பாண்டியன் தொடர் வண்டியில் ஏறி கொடை ரோட்டில் இறங்கி அந்த அதிகாலை நேரத்திலேயே இங்கு வந்து தங்கியிருக்கிறேன். இப்போது இதை முடித்துவிட்டு திரும்பி சென்னை சென்று நாளை நான் டெல்லி செல்ல வேண்டும். இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த ஒரு நிகழ்ச்சிக்காகவென்றே நான் என்னை விடுவித்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய நாடாளுமன்ற வேலைகளை நான் பயண நேரத்தில் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இத்தனை ஒரு 1000 பேருக்கு மேல் காத்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மாநாடு, தமிழ்நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வாழ்கின்ற எல்லா தரப்பையும் சார்ந்தவர்கள், தங்களுடைய தேவைகள் நிரம்ப வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற, பாடுபடுகின்ற, பிறரை வஞ்சிக்கின்ற மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் தங்களுடைய தேவைகள் நிறைவேறியதற்கு பின்னால், வசதிகள் கூடியதற்கு பின்னாலும் கூட ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒன்று கூடுகிற அமைப்பு ரோட்டரி அமைப்பு. நட்பு என்பது இங்கேதான் மலர்வதை நான் பல நேரங்களில் கண்டிருக்கின்றேன். எல்லா தரப்பினரும் சாதி மதங்களை கடந்து, பொருளாதார வேறுபாடுகளை கடந்து, எந்த துறையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஒன்று கூடுகின்ற ஒரு மாபெரும் இடமாக சற்றேறக்குரிய இந்தியாவை போல இருக்கிற ஒரு அமைப்பு ரோட்டரி அமைப்பு. இந்தியாவை போல என்று சொன்னால் இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலேயே பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், பல மொழிகள், ஆனாலும் ஒன்றாக வாழ்கிறோம் இந்தியா என்ற பெயரில். அதுபோல நீங்கள் ரோட்டரி என்ற குடையின் கீழ் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்த்தால் சில நேரங்களில் அதை அடுக்கடுக்காக எங்களை உட்கார வைத்துக் கொண்டு சொல்வார்கள். ஒரு அரசாங்கம் செய்கின்ற காரியங்களை ஆரவாரம் இல்லாமல் செய்கின்ற அமைப்பு ரோட்டரி அமைப்பு. மக்களுக்கு தேவையான மிகச்சிறந்த நன்மைகள். அதைவிட ரொம்ப ஒன்று ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று, ஆளுநர் உட்கார்ந்திருக்கிறார், முன்னாள் ஆளுநர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அடுத்து வரப்போகிற ஆளுநரும் இங்குதான் இருப்பார். இவர் இங்குதான் இருக்கிறார், அடுத்து எழுந்து நிற்கிற போது அவர் வந்து உட்காருவார் என்பதை சிரித்துக்கொண்டே வரவேற்கிற ஒரு இடம் இது. தன்னுடைய இடத்திற்கு இன்னொருவர் வருவதை கரங்குலுக்கி வரவேற்று உட்கார வைக்கின்ற அமைப்பு ரோட்டரி அமைப்பு.
ஆளுநர்கள் மட்டுமில்லை, ஆங்காங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலே நீங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுப்பவர்கள் அப்படித்தான். அடுத்து யார் என்று 3 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுத்து இதுதான் நிரந்தரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், ஓராண்டு தான் உங்களுடைய பொறுப்பு என்பதை. அது எங்களுக்கு சாத்தியப்படாது. பெரும்பாலும் ஒருவருடைய ஆட்சி மாறி இன்னொருவர் வருகிற போது முன்னால் இருந்தவர் வந்து கலந்து கொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உண்டு, நிலைமைகள் உண்டு. அமெரிக்க நாட்டிலே அந்த பண்பு இருந்ததாக சொல்வார்கள், அங்கேயும் மங்கிவிட்டது. ஆக இவ்வளவு சிறந்த பண்புகளும் குணநலன்களும் செயல்பாடுகளும் உடைய ஒரு அமைப்பில் வந்து உங்கள் முன்னால் உரையாற்றுவது என்பது எங்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களுக்கும் எங்களை பற்றி இன்னொரு பரிமாணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசுகிற போது என்னை அரசியல்வாதி என்று அறிமுகப்படுத்தினார்கள். நான் அரசியல்வாதி என்று சொல்வதை விட நான் அரசியலில் இருக்கிற ஒருவன் என்று தான் சொல்வேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அறிமுகப்படுத்துகிற போது நான் பெரும்பாலும் என்னை கேட்டுக்கொண்டு சொல்லுங்கள் என்பேன், அல்லது என்னை பற்றி தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்கள், இந்த கூகுளில் இருப்பதை தயவு செய்து எடுக்க வேண்டாம் என்று சொல்வது வழக்கம். அதில் நிறைய தவறாக இருக்கும், பொய் இருக்கும், ஏதாவது தவறாக பதியப்பட்டிருக்கும். என்னுடைய உதவியாளர்களோடு பேசியிருந்தால் என்னை பற்றிய ஒரு நல்ல பின்புலத்தை தந்திருப்பார்கள். நான் எப்பொழுதும் சொல்வது, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியுமோ அதுதான் திருச்சி சிவா. உங்களுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியவில்லையா, அதுதான் திருச்சி சிவா. ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது தெரிந்து கொள்வீர்களா, இனிமேல் அதுதான் உங்களுக்கு திருச்சி சிவா. ஆக நான் எப்போது பிறந்தேன் அது தப்பு, என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், அதல்ல அறிமுகம். இந்த மனிதன் யார்? எல்லோருக்கும் பெற்றோர் உண்டு, எல்லோருக்கும் குடும்பம் உண்டு, அதல்ல. இவர் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவரால் சமூகத்திற்கு என்ன நன்மை விளைந்தது, இவருடைய செயல்கள் எப்படி மாறுபட்டு இருந்தன என்பதை சொல்வதுதான் அறிமுகமே தவிர இந்த புள்ளி விவரங்களை சொல்வதல்ல. இனி வருகின்ற காலங்களில் கூட நீங்கள் அதை கடைபிடிக்கலாம் என்பது என் அன்பான வேண்டுகோள். அது யாராக இருந்தாலும் சரி. பெரும்பாலும் இப்படியே அறிமுகங்கள் நடைபெறுகின்றன. பிறக்கிற எல்லோரும் வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் மறைந்ததற்கு பின்னால் இவர் இருந்தார் என்பதற்கான அடையாளத்தை எத்தனை பேர் விட்டு செல்கின்றார்கள். உலகம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. அதில் பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் கோடிக்கணக்கானவர். செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சீமான்களாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ. ஆனால் எவ்வளவு பேர் நிலைத்திருக்கிறார்கள்? நாடாண்டவர்களை விட ஏடாண்டவர்கள் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கிறார்கள். சில பேருடைய சிந்தனைகள் எந்த காலத்திற்கும் தேவை என்பது மக்கள் மனதில் பதிகிறது. அவர்களுடைய நினைவுகளை இவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். ஒரு மனிதன் மறைந்தவுடன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அவன் குடும்பம் கூட மறந்து போகிறது. உற்றார் உறவினர் அடுத்த ஆண்டே மறந்து போவார்கள். வேறு சிலர் 1 மாதத்தில் நினைவு மங்கி போகும். ஆனால் காலங்களை கடந்து வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதுதான் மனித வாழ்க்கை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொன்னாரே திருவள்ளுவர். ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் அவன் எதை விட்டு செல்கிறான் என்பதுதான் அடையாளம் என்கிற போது சொத்து சுகம் அல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான், என்ன செய்கைகளை விட்டுவிட்டு சென்றான் என்பதுதான் அவனுடைய அடையாளம் என்று சொன்ன திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளை கடந்தும் வாழ்கிறார். நன்றாக யோசியுங்கள். இந்த 2000 ஆண்டுகளுக்குள் ஆட்சிகள் மாறி இருக்கின்றன. மன்னராட்சி, மக்களாட்சி, சர்வாதிகார ஆட்சி, எதேச்சாதிகார ஆட்சி எல்லாம் வந்து விட்டது. ஆனால் சிலருடைய பெயர் வரலாற்றின் பக்கங்களில் 1-2 முக்கியமான நிகழ்வுகளுக்காக. ஆனால் திருவள்ளுவர் காலத்தால் அழியாத இடத்திலே நிற்கிறார் என்றால் அவர் எழுதி வைத்து விட்டு போனது. ஒரு நூலகத்தில் இருக்கிற அளவிற்கு அவர் எழுதி குவிக்கவில்லை. நான் எதிரேற்பவர்களுக்கு அதைத்தான் சொல்வேன். எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல, செய்வது சிறிய செயலாக இருந்தாலும் அது மற்றதிலிருந்து மாறுபடுமையானால் அதற்கு நிரந்தரத்தன்மை உண்டு என்பதற்கு வெறும் 2660 வரிகளை எழுதிவிட்டு 2000 ஆண்டுகளை கடந்து வாழ்கிற ஒரே அறிஞன் திருவள்ளுவர் மட்டும்தான். இது ஒரு உதாரணத்திற்கு மட்டும்தான் சொல்கிறேன். வாழ்கிற காலத்தில் வறுமையில் வாழ்ந்து, மிகுந்த வறுமையில் இருந்த போது கூட செம்மையை இழக்காமல், தன்னுடைய கம்பீரத்தை இழக்காமல், சுயமரியாதை இழக்காமல் வாழ்ந்தவன் பாரதி. கடைசியாக அவன் காடு போய் சேர்கிற போது அவனுக்கு பின்னால் அழுது கொண்டு போனவர்கள் வெறும் 14 பேர். சரித்திரம் மறக்காமல் குறித்து வைத்திருக்கிற ஒரு சான்று அது. இறக்கும் போது வெறும் 14 பேர். இவன் பைத்தியக்காரன் என்று பட்டம் சூட்டியது அவன் வாழ்ந்த காலம்.
மிகுந்த வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். வீட்டில் எதுவுமே இல்லை. கொஞ்சம் வைத்திருந்த தானியங்களையும் காக்கை குருவிக்கு இறைத்துவிட்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். அவன் மனைவி வந்து ஒரு நாள் எல்லாவற்றையும் மீறி உண்மை நிலையை சொல்லுகிற போது அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு அவன் பராசக்திக்கு முன்னால் போய் நிற்கிறான். பராசக்தி அவன் வணங்குகிற தெய்வம். பராசக்தி அவன் நட்போடு அழைக்கிற தெய்வம். பராசக்தியிடம் போய் சொன்னான், இந்த உலகை உய்விக்க வந்த என்னை உப்புக்கும் புளிக்கும் பாட வைத்து விடாதே. பராசக்தி, உன்னை எச்சரிக்கிறேன், நான் நாத்திகனாகி விடுவேன். பொருள் புரிகிறதா? என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கினால் நான் உன்னை எதிர்க்கிறவனாக மாறிவிடுவேன் என்று சொல்லி பராசக்தியை எச்சரித்துக் கொண்டிருந்தானே தவிர கடைசி வரை தன்னை இழந்து தன் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள தயாராக இல்லாத பாரதியின் பெயர் இல்லாத தமிழ் மன்றங்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. வாழ்கிற போது ஒன்றை இழந்திருக்கலாம், ஆனால் வரலாறு அவனை குறித்துக் கொள்கின்றது. வாவு சிதம்பரனார் வாழ்ந்தார் தெரியும், கப்பல் ஓட்டினார் தெரியும், கப்பலுக்கு எப்படி நிதி திரட்டினார் எத்தனை பேருக்கு தெரியும். வெள்ளையன் வாணிகத்தால் உள்ளே நுழைந்தான், அவனை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்ற அடிப்படையில் அவனுக்கு கப்பல் வாங்கி அவனுக்கு எதிராக ஓட்ட வேண்டும் என்று கிளம்பி பொருள் திரட்ட எல்லா இடங்களுக்கும் செல்கிற போது அவர் மராட்டிய மாநிலத்திற்கு போகிறார். பாலகங்காதர திலகர் அவருடைய நண்பர், அவருடைய தலைவர். அங்கிருக்கிற பலரிடம் நிதி திரட்டி கொண்டிருக்கிற போது இங்கிருந்து செய்தி போகிறது, அவருடைய மகன் இறந்து விட்டதாக. பதறிப்போய் திரும்பி ஓடி வரவில்லை. நான் வந்திருக்கிற காரியம் புனிதமான காரியம், இந்த நாட்டினுடைய மானத்தை காப்பாற்றுகின்ற காரியம். நான் வந்தாலும் வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். அவனுக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் நடக்கட்டும். நான் என் நாட்டு மக்களுக்கு தேவையான கப்பலை வாங்க காசு திரட்டுகிறேன் என்று வாங்கி கொண்டு வந்தார் அல்லவா. அந்த கப்பலை அவர் சிறைக்கு சென்றவுடன் விற்ற கூட்டம் இந்த நாட்டில் இருந்த மக்கள் கூட்டம். அதை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி இல்லை, மாறாக சபலத்தால் அச்சத்தால் தொடர்ந்து எடுத்து செல்கின்ற முயற்சியின்மையினால் அதை விற்றுவிட்டு கடைசியாக அவர் வெளியே வந்து வாழ்ந்த நிலை தெரியுமா? மளிகை கடையில் கணக்கு எழுதி வாழ்ந்தார். வறுமையின் உச்ச நிலையில் தந்தை பெரியார் அவர்களுக்கு நான் வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று வாழ்ந்தார். இந்த நாட்டுக்காக ஒரு வழக்கறிஞர், நான் 2-3 உதாரணங்களை சொல்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேருவின் தந்தை மோத்திலால் நேரு பெரிய செல்வந்தர் குடும்பம். அதற்கு முக்கியமான காரணம் வழக்கறிஞர் தொழில் பார்த்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் வாழ்ந்தது குஜராத்தில். அவருடைய கோட்டையும் டையையும் சலவை செய்வதற்கு விமானத்திலே மும்பைக்கு சென்று திரும்பி வரும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு வழக்கறிஞர் தொழில் பார்த்தவர். ராஜகோபாலாச்சாரி வழக்கறிஞர் தொழில் பார்த்தவர். இவர்களுக்கு அதிகமாக பொருள் ஈட்டக்கூடிய அளவிற்கு திறமை பெற்றிருந்த வாவு சிதம்பரனார் தொழிலை இழந்தார், மறந்தார், நாட்டுக்காக உழைத்தார், சிறைக்கு போனார். செக்கிழுத்தவன் எவன் இருக்கிறான் இந்தியாவில் அவரை தவிர? படித்த வழக்கறிஞர், சிறையிலே அவரை செக்கிழுக்க வைத்தார்கள். இவ்வளவுக்கும் பின்னால் திரும்பி வந்தபோது இந்த நாடு அவரை கொண்டாடியதா என்றால் இல்லை. ஆனால் இறக்கிற போது எப்படி இறந்தாரோ தெரியாது, ஆனால் காலம் அவரை குறித்து வைத்திருக்கிறது அல்லவா. இதுதான் வாழ்க்கை. இருக்கிற போது இழக்கலாம், ஆனால் எதற்காக இழக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அண்ணா சொல்வார், இருப்பது ஒரு உயிர், அது போக போவதும் ஒரு முறைதான், அதுவும் நல்ல காரியத்திற்காக போகட்டுமே. இந்த பக்குவம் எப்படி வரும்? யாருக்கு வரும்? இவர் தலைப்பு கொடுத்தார்கள், மனிதம் பேணுவோம் மானுடம் காப்போம். மனிதத்திற்கும் மானுடத்திற்கும் எனக்கு பெரிய வேறுபாடு தெரியவில்லை. பின்னர் தான் அதை மாற்றினேன். மனிதம் பேணுவோம் மன்பதை காப்போம். மன்பதை என்று சொன்னால் உலகம் என்று பொருள். மன்பதை காக்கும் தென்புலம் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதுவார். கடைசி காட்சியிலே நெடுஞ்செழிய பாண்டியன் பேசுகிற போது அவன் பேசுகிற அவன் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதில் மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என்றால், இந்த உலகை காக்கின்ற முக்கியமான பகுதியில் தென்புலத்திலே நான் இருந்தேன். தென்புலம் காவல், தென் பகுதியில் நாங்கள் இருந்தோம், என் முதல் பிழைத்தது என்று சொல்வான். பொருள் என்ன தெரியுமா? அவனுக்கு முன்னால் யாரும் அறம் பிழைத்தது இல்லை, யாரும் தவறாக ஆட்சி புரிந்தது இல்லை, செங்கோல் வளைகின்ற அளவிற்கு எந்த விதமான முடிவையும் எடுத்ததில்லை. பொற்கை பாண்டியன் என்று அவனுக்கு முன்னால் இருந்த ஒருவன் தவறுதலாக இரவு நேரத்தில் மாறுவேடத்திலே அவன் ஊருக்குள்ளே வலம் வருகின்றான். அவனுடைய கடமை ஊர் மக்களை பாதுகாப்பது. அப்படி வருகிற போது வெளியூருக்கு சென்றிருந்த ஒருவனுடைய வீட்டில் இரவு நேரத்தில்
ஒரு ஆண் குரல் பேச்சு கேட்கிறது, ஏதோ அரவம் கேட்கிறது. ஆளில்லாத வீட்டில் யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக கதவை தட்டுகிறான். கதவை தட்டியவுடன் திறந்தது அந்த வீட்டினுடைய உரிமையாளன். அந்த வேதனையை உணர்கிறான். தனியாக இருக்கிறவர்களை தொந்தரவு செய்து விட்டோம் என்று அவன் கோபப்படுகின்றான். யார் நீ அர்த்தராத்திரியில் வந்து இடையூறு செய்வது என்று. அதற்காக தவறாக இந்த காரியத்தை செய்தோம் என்று தன் கையை வெட்டி கொண்டு அதற்காக பொன்னாலான கையை வைத்துக் கொண்ட பொற்கை பாண்டியன் அவனுக்கு முன்னால் இருந்தவன். இது மாதிரி நிறைய பேர் அறம் பிழைக்காமல் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். நான் அறம் பிழைத்தேன். நெடுஞ்செழிய பாண்டியன் கோவலனை கொன்றவுடன் கண்ணகி வந்து நியாயம் கேட்டு நீதி வழங்கு என்று முறையிட்டதற்கு பின்னால் அவன் சொல்கிறான், நான் அறம் பிழைத்தேன், தவறு நடந்து விட்டது, தென்புலம் காக்கும் மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது, என்னிடம் இருந்து இந்த தவறு ஆரம்பித்து விட்டது என்று சொன்னான். அன்று தொடங்கிய அந்த பிழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என் முதல் பிழைத்தது என்று சொல்வதை விட தமிழ் அறிஞர்கள் நம்மிடையே நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள். புலவர் நமச்சிவாயம் என்று ஒருவர் இருந்தார். சத்தியசீலன் என்று பேராசிரியர் ஒருவர் திருச்சியில் இருந்தார். அவர்களெல்லாம் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர்கள் சொல்வார்கள், ஒரு வழக்கை 3 வரிகளில் முடித்தவன் இளங்கோவடிகள் என்று சொல்வார். எப்படி என்றால், அந்த வழக்கை பற்றி அவன் சொல்கிற போது, யானோ அரசன், முதல் கேள்வி, அது எஃப்ஐஆர். யானே கள்வன், ஜட்ஜ்மெண்ட். கெடுக ஆயுள், இது பனிஷ்மெண்ட். ஆக வழக்கை எழுதி வழக்கை நடத்தி தீர்ப்பும் 3 வரியிலே சொன்னது சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்று சொல்வார்கள். அப்படி அவன் கீழே விடுகிற போது சொல்லுகிற வார்த்தை தான் இது, மன்பதை காக்கும் தென்புலம் காவல். நம்முடைய நாடு என்பது வரலாற்று சிறப்புமிக்க நாடு. உலகத்திலே மூத்த இனம் என்று நாம் வெறும் பெருமையோடு பேசிக்கொள்ளவில்லை. இங்குதான் அறம் தழைத்தது. முதலாக நீங்கள் உலகத்தில் பல தத்துவ ஆசிரியர்கள் தோன்றியிருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் மனித நேயத்தோடு வாழ்ந்த புத்தன் போல உலகின் வேறு எந்த பகுதியிலும் தோன்றியதில்லை. புத்தன் பிறந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த புத்தன் வாழ்ந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் நடமாடி கொண்டிருந்தான் வீதிகளில். சரியாக ஒரு காலகட்டம், ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். அதே 2500 ஆண்டு காலத்திலே முன்னால் சீன நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் கன்ஃபூசியஸ். அவன் ஒரு தத்துவவாதி. இவர்கள் எல்லாம் அறிஞர்கள். சாக்ரட்டிஸ் சிந்தித்து செயல்படு என்று சொன்னான். உன் அறிவு எதை சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படு, யார் எதை சொன்னாலும் நம்பாதே என்று சொன்ன முதல் அறிஞன் சாக்ரட்டிஸ். அதுபோல புது புது தத்துவங்களை சொல்லி வாழ வைத்தவன் கன்ஃபூசியஸ். ஆனால் மனிதர்களை நேசித்து சாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று என்று வாழுகின்ற நிலையினை நெறியினை போதித்தவன் இந்தியாவிலே பிறந்த புத்தன். அதே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவன் தான் தமிழ்நாட்டில் தொல்காப்பியன். தொல்காப்பியன் செய்தது தமிழுக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தான். ஒற்றுமையை பாருங்கள். ஒரு காலகட்டம், இது என்ன எதிர்பாராத, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல் பயன்படுத்த என்னை அனுமதியுங்கள். பெரும்பாலும் நான் இது போன்ற இடங்களில் பேசுகிற போது ஆங்கில சொல்லை தவிர்ப்பேன். நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன். நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசுவதை கேட்டீர்கள். ஆனால் இது போன்ற இடங்களில் தமிழை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை அண்ணாவிடம் கற்றுக்கொண்டவன். இந்த நான் சொன்ன அறிஞர்கள் ஒரே காலகட்டத்தில் என்று சொல்வதை கோயின்சிடன்ஸ் என்று சொல்வார்கள். எதிர்பாராமல் சாக்ரட்டிஸ், கன்ஃபூசியஸ், புத்தர், தொல்காப்பியன் ஆக ஒவ்வொருவரும் ஒரு கடமையை செய்திருக்கிறார்கள். ஆக அறிஞர்கள் பிறந்ததும் வாழ்ந்ததும் இன்று நேற்றல்ல, காலங்களை கடந்து, 100 ஆண்டுகளை கடந்து, 1000 ஆண்டுகளை கடந்து. ஆனால் அதே நேரத்தில் சிதைவுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா காலத்திலும் சிதைவுகள் இருக்கும். ஆனால் அதை சரி செய்வதற்கும் யாராவது ஒருவர் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வருவது, ஒரு பெருமையை நாம் உணராமல் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்த ஊரில் பிறக்க வேண்டும், இந்த தாய் தந்தைக்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு நாம் பிறந்தோமா? இல்லையே. அது நம் கையில் இல்லை. அது எதேச்சாக நிகழ்வது. ஆனால் நமக்கு எதிர்பாராமல் கிடைத்தது, உலகத்திலேயே மூத்த மொழியாகிய தமிழ் மொழி பேசுகிற இந்த இனத்தில் பிறந்தோம் என்பது நமக்கு சிறப்பு. பலர் அதை உணர்வது இல்லை. உலகத்தின் மூத்த மொழி என்று சொல்லுகிற போது, மொழி என்பதுதான் மனிதனை முதலில் நாகரிகம் உள்ளவனாக மாற்றியது.
உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு உண்டு. தொல்காப்பியன் வகுப்பான், ஓரறிவு ஈரறிவு என்று 6 அறிவு வரை என்னென்ன உயிரினங்கள் என்று வகுத்து வைப்பான். தாவரங்கள் உயிர் இருக்கும், நடக்காது. அதே போல மிருகங்கள் நடக்கும், ஆனால் பேசாது. மனிதன் மட்டும்தான் நடப்பான், பேசுவான், அவனுக்கு மட்டும்தான் மொழி உண்டு என்கிற போது நாம் மற்றவிடமிருந்து மேன்மைப்பட்டு இருக்கிறோம். அந்த மொழி பிறந்து மெல்ல மெல்ல அது மெருகேறியது என்று சொன்னால் உலகத்தில் எல்லோரும் பேசிதான் தீர்கிறார்கள். ஆனால் பல மொழிகள் இல்லாமல் போயிருக்கின்றன. பல மொழிகள் கால ஓட்டத்தில் சிதைந்து போயிருக்கின்றன. இன்றும் சில மொழிகள் பேசுகின்ற அளவிற்கு ஒரு 100 பேர் பேசுகிற அளவிலே கூட இருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் மக்கள் வாழ்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற மொழி என்பது நம்முடைய அடையாளம். நான் தமிழன் என்றால் மொழி வழி இனம். என்னுடைய மொழி தமிழ், அதனால் நான் தமிழன். நான் தமிழன் மொழியால், நான் இனத்தால் திராவிடன், நாட்டால் நான் இந்தியன், உலக அளவில் நான் மனிதன் என்பதுதான் எனக்குள்ள இலக்கணம் என்று வகுத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாரிடமிருந்து பிரிய வேண்டியதில்லை. திருச்சி சிவா என்று ஏன் பெயரை வைத்தா என்று சிலர் கேட்பார்கள். என்ன குறுகிய மனப்பான்மையா என்று. இல்லை, அதுதான் பரந்த மனப்பான்மை. என் ஊர் பெயரை சுமந்து கொண்டு நான் உலகமெல்லாம் செல்லுகின்றேன். இது என் ஊர் என்ற பெருமை. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியது யார்? உலகத்தில் முதலாக எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவினர் என்று சொன்னவன் தமிழன். அவன் வாழ்ந்தது சங்ககால புலவன் என்று சொல்லக்கூடியவன். கணியன் பூங்கொன்றனார் என்பது பெயர். யாதும் ஊரே என்றால் எல்லா ஊரும் என்னுடைய ஊர். யாவரும் கேளிர் என்றால், கேளிர் என்பது குடில், குரில் இழி. கேளீர் என்றால் காதால் கேட்பது. இது கேளிர் என்பது உறவினர் என்று சொல்வது. எல்லோரும் என் உறவினர் என்று சொன்னானே கணியன் பூங்குன்றனார். பூங்குன்றம் என்பது அவனுடைய ஊர் பெயர். அதைத்தான் கலைஞர் சொல்வார், உலகமெல்லாம் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவினர் என்று சொன்னவன் தன் சொந்த ஊர் பெயரை தானே வைத்திருந்தான் என்று கேட்பார். அது மாதிரி நான் ஐநா மன்றம் போனாலும் நான் திருச்சி சிவா தான், நாடாளுமன்றம் போனாலும் திருச்சி சிவா தான், எந்த நாட்டுக்கு போனாலும் திருச்சி சிவா. ஏன் என்றால் அது என் ஊர், என் மண், நான் தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் வாழ்கிறேன். இது என் பெருமை. அப்படி சொல்லுகிற போது நான் யாரையும் தாழ்த்துவதும் இல்லை, யாரையும் என்னை விட உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்றோ நான் உயர்ந்தவன் என்றோ கருதுகிற மனப்பான்மை கிடையாது. ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். உலகத்தில் வேறு யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இதுதான் நம்முடைய மாண்பு. சின்ன சின்ன சொற்களில் நாம் எல்லாவற்றையும் அடைக்கணும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இப்படியெல்லாம் சொல்ல மொழி எதையாவது கண்டுபிடியுங்கள். சொன்ன அறிஞர்கள் யாராவது எனக்கு முன்னால் கொண்டு வாருங்கள், நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் கற்றது இவ்வளவுதான், கற்க வேண்டியது ஏராளம் என்று சொல்லுகிற ஒரு பண்பு, ஒரு அடக்கம் தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது. பிறப்பினால் எல்லோரும் ஒன்று என்று சொல்லுகின்ற அந்த தன்மை நமக்கு தான் இருந்தது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை என்று சொன்னதும் நாம் தான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு குலம்தான், இறைவன் என்பவன் ஒருவனே. திருமூலர் சொல்லிவிட்டு போனார். அண்ணா சொன்னார். இவ்வளவும் சொல்லுகின்ற இந்த மொழி என்னுடைய மொழி என்பதை மறந்துவிட்டு நாம் வாழ்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த மொழியை வயிற்று பிழைப்புக்காக விட்டுவிட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இதை நான் சொல்கிற போது எதிரே இருக்கிற சிலருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதனால் சொல்லுகின்றேன். நீங்கள் ஆராய்ச்சி ரீதியாகவே சொல்லுங்கள். எதையும் நம்பிக்கையின் அடிப்படையில் வேண்டாம். நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு. ஆனால் ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது என்பது பகுத்தறிவு. இதை எனக்கு புரியவை, இதை என்னை ஏற்றுக்கொள்ளவை, நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுவது பகுத்தறிவு. அது தவறே அல்ல. அப்படி பார்க்கிற போது எந்த அடிப்படையில் உன் மொழி மூத்த மொழி என்று சொல்கிறாய் என்று கேட்டால், நானோ தமிழ்நாட்டில் இருந்த அறிஞர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி மொழியியல் வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். அதில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இந்த உலகத்தில் தோன்றி மறைந்து இருக்கின்றனவே, அதில் மூத்த மொழிகள் எவை என்று ஆய்ந்தார்கள். கடைசியாக கிடைத்தது விடை. எல்லா மொழிகளையும் தாண்டி 6 மொழிகள் மூத்த மொழிகளாக நிற்கின்றன. அவைகளைத்தான் செம்மொழி என்று சொல்வார்கள், கிளாசிக்கல் லாங்குவேஜ். செம்மொழி என்று சொல்கிற அந்த 6 மொழிகள் எவை? உலகத்திற்கு தத்துவம், அரசியல், இலக்கியம், போர்க்கலை,
இவற்றுக்கெல்லாம் நான் தான் முன்னுதாரணம் என்று சொல்கிற கிரேக்க நாட்டில் வாழ்ந்த பேசியவன் கிரேக்க மொழி. அங்குதான் அலெக்சாண்டர் இருந்தான், வாழ்ந்தான், உலகம் முழுவதும் நடந்தான். அடுத்தது லத்தீன் மொழி, மூன்றாவது ஹீப்ரு மொழி, நான்காவது சீன மொழி, 5 சமஸ்கிருதம், 6 நம் தாய்மொழி தமிழ் மொழி. இந்த மன்றத்தில் இருக்கிற நீங்கள் கேட்கலாம், ஏன் தமிழை கடைசியாக சொல்கிறாய் என்று. காரணம் இருக்கிறது. கிரேக்க மொழி சாக்ரட்டிஸ் வாழ்ந்தான், அரிஸ்டாட்டில் இருந்தான், பிளாட்டோ இருந்தான். நான் இவர்களை பற்றி பேசினால் வேறு எங்கோ போய்விடுவேன். அறிஞர்களின் கதி என்ன ஆயிற்று என்பதாக. சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தார்கள், பிளாட்டோவை நடுத்தருவிலை வைத்து ஏலம் போட்டு விற்றார்கள், ஆர்க்கிமிடிஸின் தலையை சீவினார்கள். இதெல்லாம் ஒரு வரலாறு. அந்த கிரேக்க மொழி இப்போது இல்லை. லத்தீன் மொழி, ரோம் நாட்டில் வலம் வந்த லத்தீன் மொழி இப்போது இல்லை. ஹீப்ரு மொழி, பைபிள் எழுதப்பட்ட அந்த மொழியும் இல்லை. பைபிள் எழுதப்பட்ட காரணத்தால் அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீன மொழி என்பதனுடைய எழுத்து வடிவம் பட வடிவம், எனவே அது பரவலாகவில்லை, சீன நாட்டுக்குள்ளேயே நிற்கிறது. சமஸ்கிருதம் இந்தியாவின் வடபுலத்தில் இருக்கிற மொழி. அது என்ன என்று கேட்டால், அது பேச்சு மொழியை தவிர, எழுத்து மொழியை தவிர பேச்சு மொழி அல்ல. நன்றாக கவனியுங்கள். மீண்டும் நான் சொல்கிறேன், வாதத்தின் அடிப்படையில், ஆராய்ச்சியின் அடிப்படையில், ஆய்வின் அடிப்படையில் ஒரு மொழிக்கு இலக்கியம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, ஆனால் பேச்சு மொழி இல்லை என்று சொன்னால், 2 புரோகிதர்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவதை கேட்கலாம், சமஸ்கிருதத்திலே அவர்கள் ஒரு விரிவுரை ஆற்றுவதை கேட்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் சமஸ்கிருதம் பேசிக் கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா? எங்காவது கடைவீதியிலே சமஸ்கிருதம் புழக்கத்தில் இருந்திருக்கிறதா என்றால் கிடையாது. அது பேச்சு மொழி அல்ல, மக்கள் மொழி அல்ல, அது வெறும் எழுத்து மொழி, இலக்கிய மொழி மட்டுமே. இலக்கியம், இலக்கணம், பேச்சு மொழி, மக்கள் மொழி, காலங்களை கடந்த மொழி, அழியாத மொழி, காலங்களுக்கு ஏற்க தன்னை மாற்றிக்கொள்கிற ஒரே மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அதுதான் இன்னமும் இருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து எல்லா மன்றங்களிலும் பாடுகிறோமே. நீராறும் கடலுடுத்த எல்லோருக்கும் தெரிந்ததுதான், தெரிய வேண்டியதுதான். தமிழுக்கு ஒரு வாழ்த்து மொழி வேண்டும் என்று அறிஞர் அண்ணா முடிவெடுத்தார். அந்த பாடலை அறிவிப்பதற்கு முன்னால் அவர் மறைந்தார். கலைஞர் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து எல்லா மன்றங்களிலும், அரசு விழாக்களில், மன்றங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய ஆளுநர் கூட அதை இப்பொழுது கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்திருக்கிறார். வாயசைப்பதன் மூலம் உணர முடிகின்றது. தமிழ் எங்களுக்கு தெரியும் என்று காட்டிக்கொள்கின்ற அந்த முயற்சி பாராட்டுகின்றோம். அதில் 2 சிறப்புகளை நீங்கள் காண வேண்டும். அந்த நீராறும் கடலுடுத்த என்ற பாடலை எழுதியவர் நெல்லையில் வாழ்ந்த மனோன்மணியம் சுந்தரனார். அநேகமாக இந்த மாவட்டத்திற்குள் நெல்லையும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தமிழ் வளர்த்த சீமை அது, போராட்ட வீரர்கள் வாழ்ந்த சீமை அது. விடுதலை போராட்ட காலத்தில் பல அற்புதமான தலைவர்களை தந்த மண் அந்த மண், தமிழ் மணக்கும் மண். அங்கு உருவான இலக்கியங்களுக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நெல்லையிலே பிறந்த மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த பாடலில் ஒரு வரி வரும். அந்த வரியை கலைஞர் நீக்குகிறார் முதலமைச்சர் என்ற அதிகாரத்தில். அந்த பாடலில் இருந்து நீக்கவில்லை, மேடைகளிலே ஒலிக்கிற போது மட்டும் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். என்ன வரி தெரியுமா? நல்ல உள்ள கொண்டவர்கள் பாராட்டுவார்கள். ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகா சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. இந்த ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து என்ற வரியினை கலைஞர் நீக்க சொல்கிறார். ஏன் என்று கேட்கிறார்கள். அது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்தும். அடுத்த நல்ல விழாக்களின் போது அழிந்து ஒழிந்து என்ற வார்த்தை வேண்டாம் என்று சொன்ன பண்பு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு இருந்தது. அதில் அடுத்து வருகிற வார்த்தை தான் சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. இளமை, சீரிழமை, அது சிதையாத இளமை. முடியுமா? முதுமை யாரை விட்டு வைக்கும்? உருண்டு ஓடுகிற காலச்சக்கரம் எங்கே முத்திரை பதிக்காமல் போகும்? மனிதர்களின் மீது, பொருட்களின் மீது, இடங்களின் மீது, எல்லாவற்றின் மீதும் காலத்தின் முத்திரை இருக்கும். அது மெல்ல 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 முதுமை அடையும், முதிர்ச்சி அடையும், பின்னர் சிதையும். ஆனால் சிதையாத இளமை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி என்று சொல்லிவிட்டு போனார்களே, இது வார்த்தையா? 2 உதாரணம் சொல்கிறேன். நான் மனிதநேயம் போற்றுவோம் என்று ஆரம்பிக்கிற போது தமிழை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது. காரணம், தமிழில் தான் அது நிறைய வந்தது. வீரமாமுனிவர் என்று ஒருவர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
அவருடைய இயற்பெயர் ஜோசப் ஜான் பெஸ்கி. இத்தாலியிலிருந்து வந்தார். பெயர் இங்கே வந்தவுடன் வீரமா முனிவர் என்று மாறியது. அவர் வந்தது மத பிரச்சாரகத்திற்கு. இங்கு வந்து தமிழை பார்த்து தமிழை காதலித்து நான் இங்கேயே தங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் பெயரை கூட மாற்றிக்கொண்டார். அவர் எழுதியது நிறைய. ரொம்ப சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பரமார்த்த குரு சீடர்கள் எழுதியெல்லாம் அவர் தான். இது சின்ன சிறுவர்களுக்கு தெரியும். நிறைய இலக்கியங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு செயலை செய்தார். என்ன தெரியுமா? இந்த சிதையா உன் சீரழமை என்பதற்காக சொல்கிறேன். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் உண்டு, 12 எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் 5 என்று சொல்வார்களே, அதுபோல தமிழில் 12 உயிர் எழுத்துக்கள். எல்லோருக்கும் தெரிந்ததான் ஆனா ஆவண்ணா. அதில் ஏன்னா என்று ஏணி என்ற எழுத்துக்கு வருகிறதெல்லாம் ஏணி, அது ஓடம் என்பதற்கு வருகிற இந்த நெடில், இந்த 2 எழுத்துக்களும் தமிழில் கிடையாது. அவர் வருகிற காலத்தில் 12 எழுத்துக்கள் இருந்தன. ஆனால் குறில் ஏ, எலி என்பதற்கு வருகிற ஏயின் மேல் ஒரு புள்ளி வைத்தால் அது ஏன்னா. ஒட்டகம் என்பதிலே வருகிற ஓவண்ணாவிலே ஒரு புள்ளி வைத்தால் அது ஓடத்திற்கு வருகிற நெடில் என்று தமிழர்கள் எழுதி படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஓலைச்சுவடியிலே குத்தப்படுகிற அந்த முத்திரை, அந்த புள்ளி என்பது சரியாக விடாத குழப்பம் வருகிற போது வீரமாமுனிவர் சொன்னார், அந்த குறிலிலே ஒரு கோடு இழுப்போம், இந்த ஓவிலே ஒரு சுழி எடுப்போம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற போது தமிழும் ஏற்றுக்கொண்டது, தமிழர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நீ யார் சொல்வதற்கு என்று கேட்கவில்லை. அதை மெருகேறியது. கணினியில் முதலாக ஆங்கிலத்திற்கு அடுத்து ஏறிய மொழி தமிழ் மொழி. அதுதான் காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிற, புதுப்பித்துக் கொள்கிற யாராக இருந்தாலும் வாழ்வார்கள், நிலைப்பார்கள், சாதிப்பார்கள் என்பதற்கு நம் மொழி ஒரு மிகப்பெரிய உதாரணம். உலகத்தில் ஒரு மொழி தெரிந்தால் போதும், உலகின் பல நாடுகளுக்கு செல்லலாம். எனக்கு தெரிந்தது 2 மொழிகள் தான். தாய்மொழியும் எனக்கு தெரிந்து நான் படித்த ஆங்கிலமும். உங்களில் பெரும்பாலோருக்கு அதுதான். மற்ற மொழிகள்லாம் ஏதோ 1-2 சொற்கள் சிலரோடு பழகிய காரணத்தால், பேசுகிற காரணத்தால் நமக்கு தெரிய வரும், அவ்வளவுதான். இந்த ஆங்கில மொழி உலகின் பல நாடுகளை ஆளுகின்ற மொழி. எப்போது தோன்றியது தெரியுமா? 10வது நூற்றாண்டில். 10வது நூற்றாண்டில் என்றால் சரியாக இன்றிலிருந்து ஒரு 1000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போதான் எழுத்து வடிவத்தோடு ஆங்கில மொழி நடமாடத் தொடங்குகின்றது. அந்த 1000வது ஆண்டில் தமிழ்நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருந்தது தெரியுமா? தஞ்சையிலே ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்தான். அவனை புகழ்ந்து தமிழ் புலவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு மன்னன் கோயில் எழுப்புகிறான், அவனை பாடிக்கொண்டிருக்கிற மொழியாக இங்கு இருக்கிறது. அப்போதான் ஒரு மொழி புழக்கத்திற்கு வருகின்றது. ஷேக்ஸ்பியர் என்ற உலகமகா அறிஞன், இலக்கியவாதி வாழ்ந்தது 16வது நூற்றாண்டில், இன்றிலிருந்து 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால். பிரெஞ்சு மொழி தோன்றியது 8வது நூற்றாண்டில், ஜெர்மன் மொழி தோன்றியது 6வது நூற்றாண்டில் என்று இப்படியே போகிற போது தமிழ் எப்போது தோன்றியது என்று கேட்டார்கள். கால கணக்கீடு முடியவில்லை. கீழடி ஆராய்ச்சியிலே கிடைத்தது 5000 ஆண்டுகள் என்று. அழிந்து போன லெமூரியா கண்டம் என்பது காலங்களால் கணக்கிட முடியாது. லெமூரியா குமரியில இருக்கிறது. என் தங்கை எலன் வந்திருக்கிறார். அங்க இருக்கிற அந்த குமரி முனையில இருந்த லெமூரியா கண்டம், அதுதான் முதலாக உலகத்தில் மனிதன் வாழ்ந்த இனம். அது போனது. இப்படியெல்லாம் இருந்த அந்த மொழியை கடைசியாக எப்படி முடித்தான் தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. இதன் பொருள் என்ன? கேட்பதற்கு சுவையாக இருப்பதா? அல்ல. இந்த உலகம் நீங்களும் நானும் வாழ்வது ஆண்டவன் படைத்தது என்று சிலர் நம்பலாம். மறுப்பதற்கில்லை, மறுக்கவில்லை. ஆனால் ஆராய்ச்சியாக ஒத்துக்கொண்டது சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய ஒரு பகுதி, நெருப்பு கோளம். கால ஓட்டத்திலே பொழிந்த மழையினால் குளிர்ந்து, பொழிந்த மழைநீர் ஓட ஆரம்பிக்கிற போது பாறைகள் உருண்டு உடைந்து கல்லாக மாறி, அந்த கல் மறுபடி தண்ணீரில் உருண்டு தேய்ந்து மண்ணாக மாறுவதற்கு முன்னால் கல்லாக இருந்ததல்லவா? அப்போது வாழ்ந்த மனிதன் பேசிய மொழி தமிழ் என்பதற்குத்தான் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இவ்வளவும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இலக்கியம் பேச வந்திருக்கிறான் என்று கருதாதீர்கள். இலக்கியமும் தான் பேச வேண்டும். வரலாறு பேசுகிறேன் என்று கருதலாம், சொல்லித்தான் தீர வேண்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த மொழியினுடைய எழுத்துக்களை இரவல் வாங்கி கொஞ்சம் அதிகம் பேர் பேசுகிறோம் என்பதற்காக ஒரு மொழியை காரணம் காட்டி என் மொழியை அழிக்கவும் சிதைக்கவும் இன்னொரு பக்கம் முனைகிற போது அதை தடுக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு எனக்கும் வர வேண்டும், உங்களுக்கும் வர வேண்டும்.
புரியும் என்று நான் நம்புகின்றேன். வடக்கே இருக்கின்ற ஒரு மொழி, சிலர் பேசுகின்ற மொழி, அவர்கள் ஒரு மொழி தான் படிப்பார்கள், நான் 3 மொழி படிக்க வேண்டும். அதுவும் அந்த மொழி படித்தால்தான் எனக்கு வேலை, அது கிடைத்தால்தான் எனக்கு படிப்பு, அது கிடைத்தால்தான் மரியாதை, அது இருந்தால்தான் இந்த நாட்டோடு இருக்க முடியும் என்ற மிரட்டல், அச்சுறுத்தல், ஆசை வார்த்தை, இத்தனைக்கும் நான் விலையாக எதை தர வேண்டும்? தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் என் உயிரை வேண்டுமானாலும் தருவேன், என் மொழியை தரமாட்டேன் என்று கீழப்பழூர் சின்னச்சாமி செத்து போயிருக்கிறான். ஒரு 24 வயது இளைஞனவன். பகத்சிங் தூக்கிலே போடப்பட்ட போது வயது 24. உலகத்தில் எவனுக்கும் இல்லாத வீரத்தோடு தூக்கு மரத்தடியிலே சிரித்த முகத்தோடு சென்றவன் உலகத்திலே பகத்சிங் தான் முதன்மையானவன். என்னை தூக்கிலே மாட்டி சாகடிக்காதே, துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிடு என்றான் கடைசியாக வெள்ளையனிடம். காரணம் கேட்டார்கள். தூக்கிலே போட்டால் உயிர் பிரிகிற வரை என் உடல் தம் தாய் மண்ணை விட்டு அந்தரத்திலே மிதக்கும், துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் என் உடல் தாய் மண்ணை முத்தமிடும் என்று சொன்ன வீரன் 24 வயது இளைஞன். அதே போலத்தான் சின்னச்சாமி என்றவன் 24 வயதில் தமிழ்நாட்டில் திருச்சியிலே தன்னுடைய உடலுக்கு தீ வைத்து கொளுத்தி கொண்டு உடல் எரிகிற போது அவன் ஐயோ எரிகிறதே என்று அலறவில்லை, தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே செத்தான். தமிழை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் உயிரை தந்தவர்கள் பல பேர் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். நான் பல நேரங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். இந்தி என்ற மொழி எங்களுக்கு எதிரான மொழி அல்ல, நான் நேரடியாகவே சொல்கிறேன். இந்தியை நாங்கள் எதிர்ப்பவர்கள் அல்ல, இந்தி பேசுகிறவனை வெறுக்கிறவர்கள் அல்ல. என்றால் தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா என்பதில் ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் பேர் தேர்வு எழுதி போகிறார்களே, அந்த சபா இருக்காது. அது இருக்கிறது, படிக்கிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள், அனுமதிக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் எந்த மொழியையும் கற்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதில்லை என்று பாரதி சொன்னான் என்றால் பல மொழிகளை கற்றான் என்றுதானே பொருள். பலவற்றை கற்றோம், அதில் இனிதான மொழி என் மொழி என்பதை போல் பலவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இதை செய்தால்தான், இதை செய்யாவிட்டால் என்று அச்சுறுத்துகிற போது நான் தமிழன் என்ற வேகத்தோடும் வீரத்தோடும் எழுந்து நிற்பேன். எழுந்து நிற்பேன் என்றால் திருச்சி சிவா அல்ல, இந்த மன்றத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும், உங்கள் வீட்டு பிள்ளைகளும். நான் தாய்மார்களை கேட்டுக்கொள்வேன். வீரமுள்ள தாய்மார்கள் தான் வீரமுள்ள பிள்ளைகளை பெறுவார்கள், வளர்ப்பார்கள். மராட்டிய வீரன் சிவாஜியை உருவாக்கி தந்தது அவன் தாய். காந்தி என்ற மகானை தந்தது அவருடைய தாய். இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அத்தனை பேரையும் உருவாக்குகிற போது அவர்களுக்கு உணர்வுகளை தந்து இந்த நாட்டில் இருக்கிற உரிமைகளை சொல்லித்தந்து வளர்த்தது தாய் தான். அங்கே இங்கே போவானேன். பேசுகிற நான் என் தந்தையை பார்த்ததில்லை. நான் 3 மாதமாக இருக்கிற போது என் தந்தை மறைந்தார். முகம் தெரியாது, படம் கூட கிடையாது. 29 வயதில் விதவையாயிருந்த என் தாய் வளர்த்த பிள்ளைதான் உங்கள் முன்னாள் திருச்சி சிவா. 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், ஐநா மன்றம் இந்திய பிரதிநிதியாய் சென்று வருகிறேன். எதிர்கட்சியினரும் மதிக்கின்ற அளவிற்கு என்னுடைய பண்புகள் இருக்கின்றன. நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கூடாரம். இத்தனைக்கும் காரணம் ஒரு பெண் என்று சொல்லுகிற போது எதிரே இருக்கிற உங்களையும் கேட்பேன், உங்கள் கடமை அதிகம். நீங்கள் தான் பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு ஏற்றவர்களாக படித்தோம், வேலைக்கு போனோம், நிறைய பொருளீட்டினோம் என்று இருக்காதீர்கள். அடுத்தவனை நேசிக்க வேண்டும். உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் முடியவில்லை. அதன் விளைவாக தங்கம் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஒரு 4 மாத கால இடைவெளி விட்டிருக்கிறார்கள். இறந்து போனவர்கள் 78 லட்சம் என்கிறார்கள். 70 என்னன்னதோ கணக்கு சொல்கிறார்கள். அச்சமாக இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள், 2 நாடுகளை ஆளுகிறவருடைய ஆதிக்க உணர்வினால் பலியாகிறார்களே, அங்குதான் மனிதம் பேணுவோம் என்று சொல்கிறோம். பிற மனிதனை நேசிக்க வேண்டும். அடுத்தவனுக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோ, இன்னலாவது செய்யாமல் இருக்க வேண்டும். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இதையும் சொன்னது நம்முடைய மன்தான். நல்லது செய்யுங்கள், முடிந்தவரை உதவுங்கள். ரோட்டரி அமைப்பை போல ஒன்று சேருங்கள், ஊருக்கு உதவுங்கள், 4 பேரை மகிழ வையுங்கள். உங்களுக்கு அவர்களுக்கும் தொடர்பு இருக்காது. நீங்கள் ஒன்றை செய்துவிட்டு திரும்பி விடுவீர்கள், உங்களை அவர்கள் மறந்து போவார்கள். அது மனித குணம். ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. அடுத்த இடத்திற்கு போகிறீர்கள் சேவை செய்வதற்கு. இது நல்ல குணம். அது இல்லாவிட்டாலும் இயலாவிட்டாலும் கூட அடுத்தவர்களை கெடுக்காமல் வாழலாம், இன்னல் விளைவிக்காமல் வாழலாம். அதைத்தான் புத்தன் சொல்லிவிட்டு மறைந்தான். அதனால்தான் புத்தன் இந்த மண்ணிலே தோற்று போனான். உலகின் பல நாடுகள் புத்தனை ஏற்றுக்கொண்டது, இந்த நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. வள்ளலார் இங்குதான் வாழ்ந்தார். கடந்த நூற்றாண்டில்
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றான். மனிதனை கண்டு வாடுவதில்லை, பயிரை கண்டே வாடினான். இங்கே மனிதன் வாடுவதை பார்த்து மகிழ்கிற கூட்டம் பெருகி இருக்கிறது. இது மாற வேண்டும். அதனால்தான் நீங்கள் கொடுத்த தலைப்பை நான் மனம் ஊந்து ஏற்றுக்கொண்டேன். நான் தலைப்பை மாற்றி இருப்பேன், வேறு ஏதாவது சொல்லி இருப்பேன். ஆனால் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், இன்றைய உலகின் அடிப்படை தேவை, மனித வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத தேவை பொருள் அல்ல. பொருள் வேண்டும் தான், ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அடுத்தவனை நேசித்தால்தான், அடுத்தவனை மதித்தால்தான் இந்த உலகம் அமைதியாக வாழும். கோடிக்கணக்கிலே பணத்தை வைத்துக் கொண்டிருந்தவன் ஒரு நாள் போரில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு ஒரு பொட்டலம் சோற்றுக்காக வரிசையில் நிற்கிறானே, அந்த அவலத்திற்கு பெயர் என்ன? இரவு படுத்தால் தூக்கம் வர வேண்டும். அதற்கு என்ன காரணம், என்ன அவசியம் தேவை? நான் எவனுக்கும் எந்த ஊரும் விளைவிக்கவில்லை என்கிறவனெல்லாம் நிம்மதியாக தூங்குவான். யாரையாவது கெடுத்து விட்டு வருகிறவனுக்கு தூக்கமே வராது. ஆனால் இந்த தன்மைகள் மங்கி வருகின்றன. மனிதன் பொருள் தேடுவதிலும் தன் தன்மைகளை இழப்பதிலும் வாழ்கிற போது அதை காக்க வேண்டும். மனிதம் பேணுவோம், மன்பதை என்றால் உலகத்தை காப்போம். இந்த தன்மையை காப்பாற்றினால் போதும், உலகை தானாக காப்போம். இது எங்கே உருவாகிறது? 189 நாடுகள் இருக்கிற ஐநா மன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானம் அல்ல. 800 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற நாடாளுமன்றம் எடுக்கிற தீர்மானம் அல்ல. இன்றைக்கு கொடைக்கானலில் நடைபெறுகிற இந்த ரோட்டரி மன்றத்தில் நாம் எடுப்போமானால் ஒரு தீர்மானம், இந்த வந்திருக்கிற கூட்டம் பிரிந்து பல திசைகளுக்கு செல்கிற போது, உங்கள் மூலமாக பல இடங்களுக்கு பரவுகிற போது, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள். இங்கிருந்து கிளம்பட்டும் மனிதம், இங்கிருந்து கிளம்பட்டும் அற உணர்வு, இங்கிருந்து கிளம்பட்டும் நல்ல நெறிகள். நாம் இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது என்றால் இதை போல் சிறந்த உலகம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இதை ஒரு உலகமாக கருதுவோம். இது ஒரு குடும்பம், ரோட்டரி குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய பண்புகள், தன்மைகள் என்பது மற்றவர்களுக்கும் சேர்கிற போது நாம் இருக்கிற பகுதியெல்லாம் செம்மையாக இருக்குமே, அதுதானே உங்களுடைய நோக்கம். 3 நாட்கள் கூடுகிறீர்கள், பல குடும்பங்கள் குழந்தைகளோடு வந்து மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கு, அதே நேரத்தில் கலந்துரையாடல், பயன் தருகின்ற சொற்பொழிவுகள், அதே நேரத்தில் உதவிகள் தருவது, நாம் என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்ற திட்டங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் நடத்துவதை போல நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நான் ஓடோடி வந்தேன். அதனால்தான் நான் என் சிரமம் கருதவில்லை. அதனால்தான் நான் ஓய்வு தேடவில்லை. இப்படிப்பட்ட மக்களிடம் பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. நீங்களும் இன்றைக்கு இவன் வெறும் அரசியல் பேசுகிறவன் என்று சில பேர் கருதி இருந்தால் அந்த எண்ணம் மாறி இருக்கும். நான் அரசியலுக்கு வந்ததற்கு காரணமே சேவை செய்ய வேண்டும் என்று. 21 வயதில் சிறைக்கு சென்றேன், 22 வயதில் வெளியே வந்தேன். MA படித்துக் கொண்டிருந்த இளைஞன் நான். IAS கனவு என்னுடையது. IAS படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்கில இலக்கியம் படித்தவன். என் தாய் வளர்த்தார்கள். சிறையில் வந்து கேட்டார்கள், IAS போகிறவன் சிறையில் வந்து உட்கார்ந்திருக்கிறாய். நான் தவறு செய்யவில்லை, அரசியல் காரணங்கள், நேர்மைக்கு போராடியதற்காக என்று சொன்னபோது, நாட்டுக்கு ஒரு பிள்ளை போ என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். விடுதலையாகி வெளியே வந்தேன். அந்த மதில் சுவருக்கு முன்னால் நின்று கொண்டு நான் யோசித்தேன், என்ன செய்ய போகிறோம்? ஓராண்டு காலம் இளமையின் வசந்த காலம் வீணாக்கி போய்விட்டது. என் நண்பர்கள் எல்லாம் திசை மாறி போய்விட்டார்கள். வேலைகளுக்கு தனித்தனி திசையிலே போய்விட்டார்கள். எங்கே போய் யாரோடு சங்கமிக்க போகிறோம்? மீண்டும் வேலைக்கா? இன்னும் படித்த படிப்புக்கு ஏதாவது ஏற்றதா? மறுபடி IAS கனவா என்ற போது நான் முடிவெடுத்தேன், எந்த தவறும் செய்யாமல் என் வாழ்வின் ஓராண்டு காலம் வீணாகி இருக்கிறது, பொற்காலம். என் விதவை தாய் வந்து வடித்த கண்ணீர் இன்னொரு தாய் வடிக்கக்கூடாது என்றால் ஜனநாயகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் போராடுவதுதான் என் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விட்டு நான் கிளம்பினேன். அதே உணர்வோடு தான் இப்பொழுதும், அதே உணர்வோடு தான் இவர்கள் சொன்ன திருநங்கையர்கள் என்று சொல்லுகிற போது, அது சமூகத்தின் ஒரு பகுதியிலே அவலத்தில் வாழ்கிறவர்களுக்காக நான் எடுத்த முயற்சி. ஐயா குமார் சொன்னார், நாடாளுமன்ற வரலாற்றில் அதுதான் முதல் என்று. இல்லை, 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறிய முதல் தனிநபர் மசோதா என்னுடையது. அது பதியப்பட்டிருக்கிறது. அதே போல விதவைகளுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்று நான் ஒன்று கொண்டு வந்தேன், தனிநபர் தீர்மானம். அது தோற்கடிக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப கொடுமை. இந்தியாவிலே 4.5 கோடி விதவைகள் வாழ்கிறார்கள். 4.5 கோடி விதவைகள் என்கிற போது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவன் என்று ஒரு இடம் இருக்கிறது. கிருஷ்ணனுடைய அற்புதமான ஊர் பிருந்தாவன். அங்கே 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். அது ஒரு சின்ன ஊர். அங்கே 1.5 லட்சம் விதவைகள். ஏன்?
மேற்கு வங்காளத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் கணவனை இழந்தால் 20 வயதா 60 வயதா பார்க்க மாட்டார்கள், கொண்டு வந்து அங்கே விட்டு போயிடுவார்கள். வீட்டில் இருந்தால் அமங்கலம் என்று நாதியற்றவர்களாக, ஆதரவு இல்லாதவர்களாக, உதவிக்கரம் நீட்ட எவரும் இல்லாதவர்களாக அந்த பெண்கள் அங்கே ஆலயங்களில் கொடுப்பதை வாங்கி வாழ்கிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள், ரிக்ஷா ஓட்டுகிறார்கள். சில பேர் வேறு சிலரால் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டும், இவர்களுக்கு ஒரு சட்டம் இயற்றுங்கள் என்று நான் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில். யாரால் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். நான் எதிர்க்கட்சியை சார்ந்தவன், நான் யாரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பேன் என்பதை கருதி கொள்ளுங்கள். இதை நான் அவரிடம் பேசுகிற போதே சொன்னேன், நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை, பேச மாட்டேன். அரசியல் பேச இடம் கிடைக்காதவர்கள் தான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அரசியல் பேசுவார்கள். நான் சூசகமாக சொல்கிறேன், என் நல்ல முயற்சி ஒன்று தோற்கடிக்கப்பட்டது. நான் எதிர்க்கட்சியை சார்ந்தவன், அவ்வளவுதான். நான் யார் என்பதை விட நான் கொண்டு வந்தது என்ன என்று பார்க்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றவர்கள் இந்த நாட்டிலே எப்படி இவர்களை பயன்படுத்தலாம் என்ற வேட்கை வேங்கைகள் திரிகின்ற நாட்டில் அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் வேண்டாமா? சைல்டு போர்னோகிராஃபி என்று ஒன்று, அதை தடுப்பதற்காக ஒரு குழுவினை முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு உருவாக்கி என்னை அதிலே ஒரு உறுப்பினராக வைத்திருந்தார். நம்முடைய நாட்டில் பிச்சை எடுக்க வருகிற பிச்சைக்காரன் 7 வயது சிறுமியை பார்த்து, சிறுமியை பிச்சை போடு என்று கேட்க மாட்டான், தாயே பிச்சை போடு என்று தான் கேட்பான். பிறக்கிற குழந்தையை கூட தாயாக பார்த்து வளர்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் அந்த பெண் குழந்தைகள் இன்றைக்கு அவல நிலைக்கு ஆளாகிறார்கள் என்பதை படிக்கிற போதெல்லாம் நெஞ்சம் பதைத்து போகிறது. எங்கே போகிறது இந்த நாடு? எங்கே போகிறது இந்த உலகம்? எங்கே செல்கிறது மனித குலம்? யோசியுங்கள், நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். சட்டம் போட்டு இதையெல்லாம் தடுக்க முடியாது. தனி மனிதனுடைய மனதில் வக்கரம் இல்லாமல் பிறரை நேசிக்கின்ற, பிறரை போற்றுகின்ற தன்மை வளருமையானால் தீமைகள் மங்கும், அறம் பெருகும், நல்லவை வளரும். அவ்வளவுதானே. நான் பதறிக்கொண்டு பேசுகிறேன். நான் ஏதோ பேச்சாளனாக இங்கே பேசவில்லை, பேச வந்தேன் என்பதற்காக பேசவில்லை. பேசுகிற போது என் உடலில், இங்கே மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் நாளை பேசுகிற போது கூட அப்படித்தான் இருக்கும். என் உணர்வுகளை நான் அங்கே வார்த்தைகளாக கொட்டுகிறேன். இப்போதும் அப்படித்தான். இதைத்தான் பேச வேண்டும் என்று நான் திட்டமிட்டு பேசவில்லை. நான் இதை வரையறுத்து கொண்டு வரவில்லை. நீங்கள் கூடியிருக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பும் எதிர்வினையும் என்னை பேச வைக்கிறது. நீங்கள் கேட்கிற முறை உங்களிடம் நான் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆக சமூக அவலங்கள் பரவி இருக்கின்றது. மனிதன் மனிதனை அழிக்கிறான். அஞ்ஞான இருளில் மனிதனை மனிதன் தின்று வாழ்ந்தான், விஞ்ஞான ஒளியில் மனிதனை மனிதன் கொன்று வாழ்கிறான். குழந்தைகள் வக்கரமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். 6 வயது பிள்ளைதானே என்று வெளியே அனுப்ப முடியவில்லை, பத்திரமாக வீடு திரும்புமா என்ற பதைப்பதைப்பு பெற்றவளுக்கு இருக்கிறதே. எங்கே போகிறோம்? மனித குலம் வளர்ந்து விட்டோம். விஞ்ஞான தொழில்நுட்பம், பொருளாதார நாடுகள், நிலவுக்கு செல்கிறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம். அதுவா வளர்ச்சி? இல்லை. என் பக்கத்தில் வாழ்கிற மனிதனுக்கு நான் பாதகம் விளைவிக்கவில்லை என்று வாழ்வதுதான் வளர்ச்சி. அதுதான் நாகரிகம், அதுதான் அறிவு. அது இல்லாத சமுதாயம், நான் நாடு என்று நம்மை மட்டும் சொல்ல மாட்டேன், சமுதாயம், மனித சமுதாயம். உலகம் எங்கிலும் 10 வயது பையன் அமெரிக்காவிலே சுட்டுக் கொள்ளுகிறான். அமெரிக்காவில் வளமான வாழ்வு என்கிறார்கள். இல்லை, நிம்மதி இல்லாத வாழ்வு. நிறவேற்றுமைகள் பல இடங்களில், சாதி வேற்றுமை இந்த மண்ணில், எத்தனையோ பாகுபாடுகள் இருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் தீர்மானங்கள், சட்டங்கள் அது அல்ல. சட்டம் ஒழுங்கும் நீதிமன்றமும் அல்ல. மனிதன், தனி மனிதன் நினைத்தால் போதும், எல்லாம் மாறும். இங்கிருந்து தொடங்குவோம். நான் இதை ஒரு மகத்தான நாளாக கருதுகிறேன், மகிழ்ச்சி உள்ள நாளாக கருதுகிறேன். என் களைப்பு பறந்தோடி விட்டது. நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இந்த மாற்றம் உங்கள் ஒவ்வொரு மனதிலும் ஏற்பட்டு உங்கள் மூலமாக ஊருக்கும், உலகத்திற்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உறவுக்கும் பரவுமையானால் இதைவிட வெற்றி வேறு எதுவும் இருக்க முடியாது. இது ஒரு ரோட்டரி சங்க மாநாடு என்பதை விட மாற்றங்களுக்கு வித்திடுகின்ற மாநாடு என்ற மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்த்தி அனுப்புங்கள். உங்கள் வாழ்த்துக்களோடு நாடாளுமன்றம் செல்கிறேன், இன்னும் பல சாதிப்பதற்கு. நன்றி, வணக்கம்.